வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட்டாக வரக்கூடிய பவர் நம்பர்ஸும் ஆப்போசிட் பவர் நம்பர்ஸும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த சைட்டாக வரக்கூடிய பவர் நம்பர்ஸ்லேருந்து எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வரும், ஆப்போசிட் பவர் நம்பர்ஸ்லேருந்து எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு வரும், எந்தெந்த நம்பருக்கு எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாம் சைட்டாக வரக்கூடிய பவர் நம்பர்ஸும் ஆப்போசிட் பவர் நம்பர்ஸும் எப்படியெல்லாம் நமக்கு வின்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சைட்டாக வரக்கூடிய பவர் எண் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஆப்போசிட் பவர் எண் அப்படிங்கிறதையும் நம்ம முதல்ல பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாங்க. நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எல்லா நம்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். 0வுக்கு பவர் நம்பர் 5, 1க்கு பவர் நம்பர் 6, 2க்கு பவர் நம்பர் 7, 3க்கு பவர் நம்பர் 8, 4க்கு பவர் நம்பர் 9. 5க்கு பவர் 0, 6க்கு பவர் 1, 7க்கு பவர் 2, 3க்கு பவர் 8க்கு பவர் 3, 9க்கு பவர் 4. இதுதான் சைட்டாக வரக்கூடிய பவர் நம்பர்ஸு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நமக்கு ஆப்போசிட் பவர் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆப்போசிட் பவர் நம்பர். இப்போ ஆப்போசிட் பவர் நம்பர்னால் நமக்கு இப்போ 1 வருதுன்னா 1க்கு அப்புறம் நமக்கு ஆப்போசிட் நம்பராக உள்ள நம்பர் 4. அப்போ 1ஆம் நம்பர் இன்றைக்கி ரிசல்ட்டாக வருதுன்னா அடுத்த நாள் 4 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி நாள் என்ன அடிச்சிருக்காங்கங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். அந்த 4ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதாங்கிறதையும் நம்ம மேட்ச் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி இப்போது 2க்கு ஆப்போசிட் நம்பர் அப்படின்னு பார்க்கையில் 5, 3க்கு ஆப்போசிட் நம்பர் அப்படின்னு பார்க்கையில் 6, 4க்கு ஆப்போசிட் நம்பர் அப்படின்னு பார்க்கையில் 7, 5க்கு ஆப்போசிட் நம்பர்னு பார்க்கையில் 8, 6க்கு ஆப்போசிட் நம்பர் அப்படின்னு பார்க்கையில் 9, 7க்கு ஆப்போசிட் நம்பர் அப்படின்னு பார்க்கையில் 0, 8க்கு ஆப்போசிட் நம்பர் 1, 9க்கு ஆப்போசிட் நம்பர் 2, 0க்கு ஆப்போசிட் நம்பர் 3. இப்போ நமக்கு 1லேருந்து 0 முடிய வரக்கூடிய 10 நம்பர்ஸுக்குமே இந்த நம்பர் வந்தால் அடுத்தபடியாக இந்த 2 நம்பர் தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுல்லாகவே வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி நம்ம நம்பர்ஸ் எடுத்துகிட்டு கொடுத்துருக்கோம். அந்த சார்ட்டை நீங்களே பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தேடை பயன்படுத்தி நீங்கள் தொடர்ந்து வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சைட்டாக வரக்கூடிய பவர் நம்பர்ஸ் நம்ம பார்த்தோம். 0லேருந்து வரக்கூடிய 10 நம்பர்ஸுக்குமே இந்த நம்பர்ஸ் தான் சைட்டாக வரக்கூடிய பவர் நம்பர்ஸ். இது நமக்கு ஆப்போசிட் பவர் நம்பர். இப்போது நம்ம பவர் நம்பர்ஸ் பார்த்தோம். இப்போது நமக்கு ஒரு ரிசல்ட் வருதுன்னா அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர்ஸ்னு சில நம்பர்ஸ் இருக்குது. அந்த நம்பர்ஸை நம்ம பார்க்கலாம். 1லேருந்து 10 முடிய உள்ள நம்பர்ஸுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம 1லேருந்து வரக்கூடிய 10 நம்பர்ஸுக்குமே இந்த நம்பர்ஸு தான் அடுத்தபடியாக வரணும். அதிகமாகவும் நமக்கு ரிசல்ட்டில் ஃபுல்லாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை நம்பர்ஸையுமே நம்ம இங்கே எடுத்துகிட்டு கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ 1 வருதுன்னா 1க்கு அடுத்தபடியாக 6 வரும், இல்லாட்டி 4 தான் வரும். நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். நமக்கு ஃபுல்லாகவே 30 நாள் வின்னிங் நம்பர்ஸ் தான் வருதுன்னா அதில் 25 நாள் இந்த மெத்தேட் படியே நமக்கு அதிக வின்னிங் கிடைக்கும். அதே மாதிரி தான் 2 வந்துச்சுன்னா 0 வரும், 5 வரும். இந்த 2 நம்பர்லேருந்து தான் ஒரு நம்பர் நமக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டுக்கு வரும். இங்கே நம்ம பவர் நம்பர்ஸையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஆப்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர்ஸையும் கொண்டு கொடுத்துருக்கோம். இப்போ 3 வருதுன்னா 3க்கு பவர் 8 வரும், இல்லாட்டி 7 வரும். 3க்கு அப்புறம் அடுத்த நாள் 4ஆம் நம்பர் வருதுன்னா நமக்கு 1 வரும், 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 5 வருதுன்னா 5க்கு அப்புறம் 0, 8, 0 வரணும், இல்லாட்டி 8 வரும். 5 வருதுன்னா அதே மாதிரி தான் 6ஆம் நம்பர் வந்துச்சுன்னா 9 வரும், 1 வரும்.
நம்ம ஒரு நம்பருக்கு வந்து 2 நம்பர் தான் எடுத்திருக்கோம். இப்போது 7 வந்துச்சுன்னா 7க்கு அப்புறம் வந்து 9, 4 இந்த 2 நம்பர் தான் நமக்கு அதிகமாக வந்து இருக்குது. எல்லா நம்பர்ஸுக்குமே அதே மாதிரி தான். நம்ம வந்து ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணி தான் இந்த மெத்தேடு வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து ஆப்போசிட் நம்பரும் வந்துடும். அதே மாதிரி பவர் நம்பர்ஸும் வந்துடும். இப்போது 8 வருதுன்னா 8க்கு அப்புறம் வந்து 5 வரும், 4 வரும். இதுதான் நமக்கு ஆப்போசிட் நம்பராக இருக்குது 8க்கு பார்த்தீங்கன்னா. 9 வருதுன்னா 9க்கு 0, 7 இந்த 2 நம்பர் தான் வந்து நமக்கு அதிகமாக வரும். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் நீங்களே வந்து. அதே மாதிரி 0 வருதுன்னா 0க்கு அப்புறம் 9, 2 இந்த நம்பர்ஸ் தான் நமக்கு வின்னிங் நம்பர்ஸாக வந்து அடுத்து நமக்கு ரொட்டேஷனாக ஆகும். இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி தான் ஆல் போர்டு என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாகவே வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுமே ரெகுலராக வந்து வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்டு ஒர்க் பண்ணி கெஸ்ஸிங் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 நம்பர்ஸும் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா பவர் நம்பர்ஸு, ஆப்போசிட் நம்பர்ஸு, நம்ம ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ்னால் இந்த நம்பருக்கு அப்புறம் இன்னொரு நம்பர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரக்கூடிய நம்பர்ஸு. அந்த நம்பர்ஸையும் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாங்க, இது வந்து நம்ம பார்த்தோம். அதாவது இந்த நம்பருக்கு அப்புறம் இந்த 2 நம்பர்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். 1க்கு அப்புறம் இந்த 2 நம்பர், 2க்கு அப்புறம் இந்த 2 நம்பர், 3க்கு அப்புறம் இந்த 2 நம்பர், 4க்கு அப்புறம் இந்த 2 நம்பர், 5க்கு அப்புறம் இந்த 2 நம்பருக்குள்ளே இருந்து தான் ஒரு நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம். நீங்களே பார்த்தீங்க. இதே மெத்தேட் படி நம்ம 3 நம்பர் வந்து நம்ம எடுத்து கொடுத்துருப்போம். முன்னாடி அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் அதையும் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். நீங்களே பாருங்கள். நம்ம ஏற்கனவே வந்து இந்த நம்பர்ஸ் பார்த்துருக்கோம். பார்க்காத நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே பார்த்துக்கலாம். அதாவது இப்போது வந்து நமக்கு 0 வருதுன்னா ரிசல்ட்டில் அடுத்த நாள் வரக்கூடிய நம்பர் இந்த 3 நம்பர் தான் வரும். 2, 1, 5 அந்த போர்டுக்கே வந்து இந்த 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வந்துடும். நம்ம அந்த ஒரு நம்பரை மட்டுமே கரெக்டாக செலக்ட் பண்ணி வச்சா 100% வின்னிங் எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், 0 வருதுன்னா 0க்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர் வந்து 2, 1, 5 இந்த 3 நம்பருக்குலேருந்து தான் ஒரு நம்பர் வரும். நம்ம இதில் இருந்தும் 2 நம்பராக கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லி தான் கம்மியான நம்பர்ஸாக இப்போ வந்து 2 நம்பர்ஸ் நம்ம பார்த்தோம். நீங்களே பார்த்தீங்க. இந்த மெத்தேடை வச்சு நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்கலாம். இதை வச்சு தான் நம்ம ஃபுல்லாகவே வந்து கெஸ்ஸிங் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போது 1ஆம் நம்பர் ரிசல்ட்டாக வருதுன்னா 1க்கு அப்புறம் வந்து 4, 6, 0 தான் வரும். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் நீங்களே வந்து. இப்போது 2 வருதுன்னா 2க்கு அப்புறம் வந்து 0, 5, 9 இந்த நம்பருக்குள்ளேருந்து தான் அந்த போர்டுக்கே ஒரு நம்பர் வரும். இப்போது 3 வருதுன்னா 3க்கு அப்புறம் வந்து 8, 6, 1 4 வருதுன்னா 4க்கு ஆப்போசிட் நம்பர் அப்படின்னு பார்க்கையில் வந்து 1, 7, 8 இப்போது 5க்கு ஆப்போசிட் நம்பர் அப்படின்னு பார்க்கையில் வந்து 2, 8, 0 இந்த 3 நம்பர் தான் வரும். அதே மாதிரி 6 வந்துச்சுன்னா 9, 1, 4 7 வந்துச்சுன்னா 4, 9, 5 இந்த நம்பர்ஸ் தான் அதிகமாக நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி 8 வந்துச்சுன்னா 8க்கு ஆப்போசிட் நம்பர்னு பார்க்கையில் 5, 4, 7 இப்போது 9 வந்துச்சுன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 7 வரும், 0 வரும், 2 வரும். இந்த 3 நம்பருக்குள்ளே இருந்து தான் அடுத்த நாள் வந்து அந்த போர்டுக்கே அந்தந்த நம்பர்ஸ் வந்து வந்துடும். அதே மாதிரி இந்த மெத்தேடை பயன்படுத்தி மட்டுமே தான் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து ஆல் போர்டு வந்து ஒரே நம்பர் வந்து நம்ம தொடர்ந்து எடுத்து கொடுக்குறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நமக்கு 23ஆம் தேதி நடந்த ட்ராவுக்கு கூட நம்ம ஆல் போர்டு வந்து 2 தான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரே நம்பராக நம்ம எடுத்து கொடுத்தோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 0க்கும் 2, 5க்கும் 2 அப்போது ஆல் போர்டு 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 5, 0, 5 அப்படின்னு பார்க்கையில் நமக்கு ஆப்போசிட் நம்பர் படி பார்க்கையில் நமக்கு 2ஆம் நம்பருங்கிறது ஸ்ட்ராங்காக கிடச்சிருந்துச்சி. 2 மட்டுமே கொடுத்துருந்தோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருந்துச்சி. இப்போது நமக்கு 24ஆம் தேதி வியாழக்கிழமை கார்னியா ப்ளஸ் ட்ரா நடக்குது. இந்த மெத்தேடை வச்சு பார்க்கையில் இன்றைக்கி வந்து 2ஆம் நம்பர் ரிசல்ட்டாக வந்திருக்கு. 6ஆம் நம்பர் ரிசல்ட்டாக வந்திருக்கு. அதாவது நமக்கு 9 வந்து
2க்கு 9, 6க்கும் 9 இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு கணக்கில் எடுத்துக்கணும். நம்ம ஆல் போர்டு 9ங்கிறத சிங்கிள் நம்பராகவே நம்ம வந்து இன்றைக்கி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த மெத்தேடை வச்சு நம்ம வந்து கொடுக்குறோம். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சிங்கிள் நம்பராக வந்து நான் உங்களுக்காண்டி கொடுக்குறேன், பயன்படுத்திக்காங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஆப்போசிட் பவர் நம்பர்ஸு நம்ம ஒரு ரிசல்ட்டுக்கு அப்புறம் அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர்ஸ் தான் நம்ம வந்து பார்த்தோம். 0விலேருந்து 9 முடிய வரக்கூடிய நம்பர்ஸுக்கு அடுத்த நம்பர் வந்து இந்த 3 நம்பர் தான். இந்த 3 நம்பர்ஸ்குள்ளேருந்து தான் அடுத்து நமக்கு ரொட்டேஷன் ஆகி வின்னிங் நம்பர்ஸாக வரும். அதே மாதிரி நம்ம முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்த்துக்கணும். இந்த மெத்தேட் படி நம்ம பார்க்கையில் 30 நாள் ரிசல்ட் வருதுன்னா 25 நாள் 27 நாள் நமக்கு பாஸ் ஆகும். சில ஒரு நாள் வந்து நமக்கு மிஸ் ஆகும். ஏன்னா அதே மெத்தேடில் வந்து நமக்கு அடித்தாங்கன்னா நம்பர்ஸ் வந்து மாறும். அப்படி மாறையில் என்ன ஆகும்னா நம்ம வந்து அதை கிரியேட் பண்ணி வைக்கணும். முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி தான் நம்பர்ஸை வந்து கொண்டு வந்து ப்ளே பண்ணணும். பார்த்திங்கன்னா இந்த மெத்தேடை மேட்ச் பண்ணியும் சரி, நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கை கலந்தும் சரி, எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்டு ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு சில நம்பர்ஸை வந்து நான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக கொடுக்குறேன். உங்களுடைய கணக்குலையும் உங்களுடைய கெஸ்ஸிங்லையும் இருந்துச்சுன்னா இந்த 2 நம்பரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். நமக்கு வந்து ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்ட் நம்பர்லையும் அதிகமான நம்பர் கொடுக்காம 97ஐயும் 51ஐயும் எடுத்திருக்கோம். வியாழக்கிழமை நடக்கக்கூடிய இந்த கோரனியா ப்ளஸ் ட்ராவுக்கு 51 97 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டில் 4 நம்பருக்கு 09 41 10 41 அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கோம். இந்த ஆப்போசிட் மெத்தேடு அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தேடையும் எல்லா நம்பர்களும் பயன்படுத்தி நல்ல ஒரு வின்னிங் எடுக்கலாம். எல்லாருமே வந்து பயன்படுத்திக்காங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.